கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாளும் பற்பல துறைகளிலே பணி செய்து கடினமாய் உழைத்து கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகின்ற இந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். 6 நாட்கள் நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தருடைய சபையையும் கர்த்தருடைய ஜனங்களையும் தேசத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது, கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார் என்ற வசனத்தின்படியே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் நம்மை சுற்றியே அல்லது நம்முடைய குடும்பத்தை சுற்றியே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற, செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்களிலே அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதில்லை, தியானிப்பது இல்லை, இன்னும் பலர் ஜெபிப்பதில்லை. ஏதோ பேர் கிறிஸ்தவர்களாக அனுதினமும் ஜீவித்து கொண்டிருக்கின்ற திரளான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் சிலர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவதும், செபத்திலே காத்திருப்பதும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தீவிரம் உடையவர்களாக இருப்பதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்த தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே மிகுந்த ஜெபத்தோடு, மிகுந்த வாஞ்சையோடு, மிகுந்த பரிசுத்தத்தோடு, பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தோடு கூட கர்த்தருடைய சபையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, அவர் சிறு வயது முதல் பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எருசலேம் தேவாலயத்திற்கென்று அவர்கள் பிரயாணப்பட்ட பொழுது, பிரயாணத்தின் நடுவிலே இயேசுவின் பெற்றோர் கூட்டத்தின் நடுவிலே இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தமது 12ஆம் வயதிலே வேத பாரகரோடு கூட பரிசுத்த வேதத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் திகைத்து போனார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் வளர்ந்து வந்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தம், பிதாவின் திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் அடிக்கடி தனியே போய் ஜெபம் பண்ணினார். வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார்.
பிதாவின் திட்டத்தையும் சுத்தத்தையும் அறிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு தேவ மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாவின் திட்டம் நிறைவேறும்படியாய், பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய் அவர் வெகுவாய் பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, பாவிகளை நேசித்து பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் பிதாவுக்கு உண்மை உள்ளவராக காணப்பட்டார் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம், பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். அநேகருக்கு சுகம் கொடுத்தார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதை நாம் பரிசுத்த வசனத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தார். அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். அவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் வாழ்ந்து வந்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட காணப்பட்டார். எனவே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தை, நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் செயல்படுங்கள் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியாக இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் இங்கே மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசேயை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசேயை அழைத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்தும்படியாய் பரிசுத்த ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்படி அவர் தெரிந்து கொண்ட அந்த அழைப்பிலே மோசே மிக உறுதியாக காணப்பட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து விடுதலையின் வாழ்க்கைக்காக அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான புருஷர்களை வழிநடத்தி சென்றார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். நான் எதற்காக அழைத்தேனோ அந்த அழைப்பிலே அவர் எனக்கு உண்மையாக காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். மோசேயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, மோசே சாந்த குணம் உள்ளவன். கர்த்தர் மோசேயோடு ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசினார். மோசே தரிசனம் பெற்றவன்.
ஓரேப்பிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவன், கர்த்தருடைய மகிமையை வாஞ்சித்தவன், அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கென்று வாசஸ்தலத்தை கட்டினான். 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கின்ற பொழுது, உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம் என்ற வசனத்திற்கு ஏற்ப தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உக்ரானத்துவம் உடையவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருக்காக பலமாய் வேலை செய்தான், கர்த்தரையே சார்ந்திருந்தான் என்பதை மோசேயினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மோசேயை குறித்து நாம் இன்னும் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே 24 முதல் 26 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கும்படியாய் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் ஒருவேளை அந்த அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவருக்காக பலமாய் கடந்து வந்தான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே you are set apart for a particular task means you are set apart for faithful. ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் விசுவாச வாழ்க்கையிலே மறந்து போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதிலே நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக, மிகுந்த தாகம் உடையவர்களாக, ஆண்டவரையே நோக்கி பார்த்து காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு. அந்த நித்தியமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள். நாம் எதிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தையிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் அது நம்மை கெடுத்து விடும். எனவே அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் என்னுடைய நடைகளை பார்க்கிறார், கர்த்தர் என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், என் நாவில் சொல் புறமாவதற்கு முன்பே அதையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்ற வார்த்தையிலே கர்த்தருக்கு பிரியமாய் பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, அனுதினமும் கர்த்தர் நமக்கு தந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி கர்த்தருக்கேற்ற வழியிலே பலமாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அறியும்படியாய் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணினாரோ, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினாரோ, அப்படியே நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய்
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படும்படியாய், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு விழித்திருங்கள் என்ற வசனத்தின்படியே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின்படியே நாம் தேவனையே நோக்கி காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக உன்னை அழைத்தாரோ, எதற்காக உன்னை பிடித்தாரோ, அதிலே நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? சற்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போம். நாம் நம்மை நிதானித்து சோதித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வசனத்தின்படியே நம்மை சற்று கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நிதானித்து பார்ப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுதலிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ள மனிதனாய், உண்மையுள்ள குடும்பமாய், உண்மையுள்ள கர்த்தருடைய வேலைக்காரனாய், வேலைக்காரியாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். மோசே தேவனுடைய சாயலை கண்டான். மோசையோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நாம் இன்னும் பெற்றிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக, you are set apart to watch and warn. நீங்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்களோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படியாய், ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ஜனங்களுக்கு காவலாளியாக வைத்திருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது காவலாளியின் பிரதான நோக்கம் என்னவென்றால், ஒருவேளை தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. Trumpet was the signal of danger. உலகத்திலே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எனவேதான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஏனென்றால் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதன் துன்மார்க்கத்தில் சாவதை விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார் என்ற வசனத்தின்படியே, ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாய், அருவருப்புகளின் நிமித்தமாய் கர்த்தர் கொண்டு வருகிற வாதைகளை, கர்த்தர் கொண்டு வருகிற ஆபத்தை குறித்து நாம் ஜனங்களுக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்காமல் தாங்கள் விருப்பப்படி நடக்கின்ற ஒரு காட்சியை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் இவர்கள் எதற்காக பிடிக்கப்பட்டார்களோ, எதற்காக அழைக்கப்பட்டார்களோ, அந்த அழைப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகின்ற,
கர்த்தருக்கு விரோதமாய் துணிந்து பாவம் செய்கின்ற ஒரு செயல்பாடிலே காணப்படுகிறபடினாலே நீ அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு வாட்ச்மேனுடைய வேலை என்னவென்றால், ஒருவேளை தனக்கு கொடுத்த பொறுப்பிலே விழித்திருந்து காவல் காக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த பொறுப்பிலே ஒருவேளை தகாத ஒரு காரியங்கள் நடக்கப் போகிறது என்று அறிந்தால் அதை அவன் எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு, ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்து தேசத்திற்கு காவல்காரியாய் இருக்க வேண்டும் என்பதையும், கர்த்தர் உனக்கு தரிசனத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகளை நீ எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காளம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது என்று எழுதப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஒரு வாட்ச்மேனாக, ஒரு காவல்காரனாக தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிப்பாக சொல்ல வேண்டும். நம்முடைய தேசத்தை பொறுத்த மாத்திரத்திலே, குறிப்பாக இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்திலே குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்துகின்ற காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்கே ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். அதிலும் குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்துகின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒருவேளை கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழும்படியாய் அழைப்பை பெற்றவர்கள் இன்றைக்கு அசதியாய் காணப்படுகிறபடினாலே, விழித்திருந்து தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நாம் வருகின்ற நாட்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு விசுவாச கூட்டத்தார் அயர்ந்த நித்திரையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வரப்போகிற அழிவை அவர்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு ஏதோ நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் எனக்காக வாழுகிறேன் என்ற நோக்கத்தோடு கூட வாழுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை தேசத்தின் மீது வரப்போகிற ஆபத்தை குறித்து, தேசத்தின் மீது வரப்போகிற அழிவை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம் தேசத்துல என்ன நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரோடு கூட நாம் இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவர் உன்னை எதற்காக பிரித்தெடுத்தாரே என்றால், ஆண்டவர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரே என்றால், நீ தேசத்திலே ஒரு காவலாளனாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, நீ வரப்போகிற ஆபத்தை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமான ஒரு தரிசனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, நமக்கு தெரிந்தவர்கள் துணிகரமாய் பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்களே, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் அந்நிய கிரியைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீ எச்சரிக்க வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும்படியா ஆண்டவர் நம்மிலே சிலரை காவலாளியாக வைத்திருக்கிறேன்
என்று சொல்லுகிறார். நான் உன்னை காவலாளியாக தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஜனங்களுக்கு காவலாளியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக, கர்த்தருக்கேற்ற காரியங்களிலே தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக, குறிப்பாக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, விழித்திருந்து ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஒருவேளை தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் கர்த்தருக்குள்ளே பலமாய் காணப்படுகிறார்கள். அநேகர் பற்பல பாஷைகளிலே, அந்நிய பாஷைகளிலே பேசுகிறார்கள். ஆனாலும் தன்னுடைய சொந்த சகோதரனிடத்திலே அன்பு கூறாத அநேகரை நாம் பார்க்க முடியும். தனக்கு அருகாமையில் உள்ள வீட்டாரை நேசிக்காத அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் காணப்பட வேண்டுமே என்றால், நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனிதனாய், தேசத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மனிதனாய், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஜனங்களின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு trumpet was the signal of danger. எக்காலம் ஊதுதல் என்பது ஒரு பெரிய ஆபத்தை குறிக்கிறது, ஒரு பெரிய ஆபத்தை குறிக்கிறது. We are living in the last days. ஒருவேளை கர்த்தரை அறிந்தவர்கள் பணப்பிரியர்களாய் வாழுகிறார்கள், இருமாப்புள்ளவர்களாய் வாழுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்ற அழைப்பை பெற்றவர்களே, கர்த்தருடைய சபை கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுகின்ற பொழுது, மெய்யாகவே அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேவனற்று வாழுகிற கிறிஸ்தவ ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு நபராக காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அநேகரை ஒருவேளை இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு நபர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. செட் அபார்ட் டு வாட்ச் அண்ட் வார்ன். ஆண்டவர் நம்மை எதற்காக பிரித்தெடுத்தாரே என்றால், ஒருவேளை நான் ஒரு காவல்காரனாக வருகின்ற ஆபத்தை குறித்து எச்சரிக்கிறவனாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த வாட்ச்மேனுடைய பணியை நாம் சிறப்பாய் செய்கிறோமா என்பதை குறித்து சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்க முடியும். To step apart as a shepherd or pastor. ஆண்டவர் நம்மை ஒரு போதகனாக, ஒரு மேய்ப்பராக, ஒரு அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதற்கு ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் அவனை கேட்டபடினாலே வேதனை துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு மேய்ப்பனாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு போதகனாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை கர்த்தருடைய சபையை கர்த்தரண்டை நடத்துகின்ற அந்த அனுபவத்திலே நான் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை ஆண்டுகளை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்ன போது நானே நல்ல மேய்ப்பன் என்றும் சொல்லி இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த மேய்ப்பன் என்ற பணியிலே, போதகர் என்ற பணியிலே, பாஸ்டர் என்ற பணியிலே, அப்போஸ்தலர் என்ற பணியிலே நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடந்து கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிறவர்களாக, கர்த்தருடைய மந்தையை ஒருவேளை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவது அவசியம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்ன போது, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆண்டுகள் எனக்கு உண்டு, அவைகளும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்ற வசனத்தின்படியே ஒருவேளை தொழுவத்தில் இல்லாத ஆண்டுகளை தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாய் ஆத்தும ஆதாய பணியிலே இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதிலே தீவிரம் உடையவர்களாக நாம் செயல்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு ஒருவேளை பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லது இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ என்னை நேசிப்பாயே என்றால் நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒருவேளை தொழுவத்திலான ஆண்டுகளுக்காக பரிதபித்து அவைகளை தொழுவத்திற்குள்ளே கொண்டு வரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனாய், விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதில் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிறவர்களாக, கர்த்தருடைய சபையை கர்த்தருக்குள்ளே பலமாய் வழி நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அவர் நம்மை ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகனாக, ஒரு அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அங்கலாய்ப்பை எண்ணி பார்த்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை ஒருவேளை நாம் உணர்ந்தவர்களாக, மெய்யாகவே ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினாரோ அதை நான் செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன். நான் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. நோவா காலத்தில் சனங்கள் சீர்கெட்டு போனார்கள், பாவத்திலே பெருகி கொண்டிருந்தார்கள். இப்பவும் அதே சம்பவங்கள், பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கோபப்பட்டு அநேக இடங்களிலே அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே
ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். நான் மெய்யாகவே ஆண்டவரை நேசிப்போமே என்றால், ஆண்டவரே சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நபராக காணப்படுவோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரண்டை வழிநடத்துகிற அந்த அர்ப்பணிப்பான பணியிலே இன்னும் அதிகமாய் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் என்று சொன்னார். பரம அழைப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் ஒரு சதம் அல்ல. உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு பரம கானான் இருக்கின்றது. அதிலே நான் சேர வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், அது மாத்திரமல்ல நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தோடு விட தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின பணியிலே, சபைகளை உருவாக்குகிற பணியிலே தீவிரமாய் செயல்பட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை பரம அழைப்பின் பங்காக, பந்தய பொருளுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மாடாத கிரீடத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் இயேசுவையே நோக்கி பார்ப்போம், கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவையே நமக்கு முன்பதாக லக்காக நிறுத்தி நாம் ஓடுகின்ற பொழுது நான் ஓட்டத்தை சீராய் நேராய் முடிக்கிற ஒரு நபராக காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். To set apart for faithfulness, நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, to set apart, watch and warn, நீங்கள் காவலாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேசத்தின் காவலாளியாக, கர்த்தருடைய சபைக்கு காவலாளியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வரப்போகிற சம்பவங்களை ஜனங்கள் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது எச்சரித்து வரப்போகிற சம்பவங்களை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, to set apart a shepherd, ஒருவேளை நீங்கள் ஒரு ஆண்டவர் உங்களை ஒரு மெய்ப்பனாக, ஒரு போதகனாக, ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்வதின் உன்னதமான நோக்கத்திலே நான் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற அனுபவம் அல்லது கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். இயேசுவையே நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்வார். சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜனங்களுக்கு நீங்கள் அதை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அழைத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படி கிருபை தாரும், தரிசனம் உடையவர்களாக ஓடும்படி கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். அவர் எதற்காக உங்களை பிடித்தார், எதற்காக உங்களை அழைத்தார், எதற்காக உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அதிலே நீங்கள் பலமாய் காணப்படும்படியால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
அவரையே நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். அவரையே நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை தருவார். அவரையே நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே ஒரு பலத்தார்த்தங்களை செய்வார். அவரையே நோக்கி பாருங்கள், அவர் தரிசனம் கொடுப்பார். அவரையே நோக்கி பாருங்கள், வருங்காலத்தை குறித்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவரையே நோக்கி பாருங்கள், வரப்போகிற ஒரு பெரிய அழிவை கண்டு தப்பித்துக் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் கிருபை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, எதற்காக அழைப்பை பெற்றார்களோ, அதிலே உறுதியாய் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ள மனிதர்களாக, உண்மை உள்ள மனுஷிகளாக மாற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்ற வார்த்தையின்படியே இதோ உம்முடைய ஜனங்கள் உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக வேதத்தை வாசிப்பதிலே, தியானிப்பதிலே, சமூகத்திலே காத்திருப்பதிலே, பரிசுத்தத்திலே உண்மை உடையவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென்.